வணக்கம். கோவை மாவட்டத்தில் சோஷியல் ரூட்ஸ்னு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் 5 விதமான செயல்பாடுகள் இருக்கு. அதை பற்றி அதோட நிறுவனர் திரு தினகரன் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். சோஷியல் ரூட்ஸில் 5 விதமான செயல்பாடு இருக்கு. முதல் செயல்பாடு கண்தானம். இரண்டாவது செயல்பாடு மாற்றுத்திறனாளிகளுக்கு திருமண தகவல். மூன்றாவது செயல்பாடு வேலைவாய்ப்பு. மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். 15 வச்சோம்னா அது. அப்புறம் நாலாவது உதவி பெறுதல். ஒரு மாற்றுத்திறனாளி ஆகட்டும், விளையாட்டுத்துறையில் இருக்கிற ஏழை மாணவனாக இருக்கட்டும், எல்லாரும் 15 வச்சுக்கலாம். அவங்களுக்கு வேணுங்கிற உதவிகள் கிடைக்கும் நேரடியாக. இதோடைய விளக்கங்கள்லாம் அடுத்த பேச்சில் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் இன்றைக்கி நம்ம நாட்டில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை விவசாயிகளுடைய தற்கொலையும் அவர்களுடைய துயரம் தான். அதுக்கு பல பேர் பல முயற்சிகள் எடுத்து நல்ல செயல்பாடும் செஞ்சிட்ருக்குறாங்க. இதனால் நம்மளாலையும் ஒரு சிறு துளி பண்ணலாம்ன்றதே ஒரு யோசனை. அதுவும் இதில் செயல்பாடில் இருக்குது. மொத்தம் 5 செயல்பாடுகள். கடைசியாக நீங்கள் சொன்ன விஷயம் விவசாயத்திற்கான உதவி. விவசாயத்தை காப்பாற்றுறதுங்கிறது இன்னைய தேதியில் ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்குது. அதை நம்ம ட்ரஸ்ட் எப்படி செய்கிறோம்? இன்றைக்கி சும்மா விவசாயிக்கு 10 கோடியெல்லாம் கடன் இருக்காது. ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறாரு அப்படின்னா அவர் மன அழுத்தமும் அதிகபட்சமான கடன் அவருக்கு ஒரு 1.5 லட்சம் 2 ஏக்கரா கருகுனா கூட அவருக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் தான் கடை இருக்கும். இப்போ அவர் நம்மக்கிட்ட இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ளே வர்றார். வந்து அவருடைய டீட்டெயில், நான் 2 ஏக்கரா விவசாயம் பண்ணேன், எனக்கு ஒரு 3 லட்ச ரூபா கடன் இருக்குது, இந்த கடனை கட்டினாத்தான் எனக்கு வாழ்வாதாரம் அப்படின்ற ஒரு சூழலை பதிஞ்சு வைக்கிறார். இன்றைக்கி நம்ம மாணவராகட்டும், சினிமா துறையாகட்டும், மற்ற அரசியல் துறையாகட்டும், நார்மலாகவே ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களாகட்டும், எல்லாருக்கும் விவசாயிக்கு எதாவது செய்யணுன்ற சிந்தனை எல்லாத்துக்குமே இருக்குது. அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. எல்லாத்துக்கும் ஒரே ஆங்கிளில் இருக்கிறாங்க, விவசாயிக்கு எதாவது செய்யணும்னு. ஆனால் எப்படி செய்கிறது, இதை கரெக்டாக விவசாயிக்கு போய் கொண்டு போய் எப்படி சேர்க்குறதுன்ற சிந்தனை எல்லாத்துக்குமே இருக்குது. இப்போ இதில் 15 வச்சுருக்கவங்கள என்ன, நம்ம ட்ரஸ்டோடைய உறுப்பினர் அங்கே இருப்பாங்க. அவங்கள வச்சு அந்த விவசாயியை நாங்கள் விசாரிச்சிருவோம். அவருடைய சூழல் எப்படி, சூழ்நிலை எப்படி, உண்மை எப்படி, எவ்வளோ உண்மை அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத கேட்டுட்டு இதில் நாங்கள் போடுவோம். கேட்ட பிறகு தான் நம்ம இதில் லிஸ்ட்டில் வைப்போம். இந்த லிஸ்ட்டில் பார்க்குறவங்க நேரடியாக அதே மாதிரி இவருக்கு அக்கௌண்ட்டு எல்லாமே இருக்கும், நெஃப்ட் பண்ணிடலாம். நீங்கள் 50 ரூபா பண்ணுங்கள், 100 ரூபா பண்ணுங்கள். அவருக்கு ஒரு 2 லட்ச ரூபா கடன் சொல்லியிருக்காருன்னா பண்ண அதில் லோட் ஆகிட்டே இருக்கும். அவருக்கு 2 லட்ச ரூபா ஆகிடுச்சுன்னா அந்த விவசாயியை நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுருவோம். அடுத்த விவசாயி, இந்த மாதிரி 100கணக்கான விவசாயிகள் பதியணும். உங்களுக்கு விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனைனாலும் இதில் பதிங்க. தயவு செஞ்சு யாரும் தற்கொலைக்கு முயற்சிக்காதீங்க. இது சின்னதாக முயற்சி பண்ணியிருக்கிறோம். இது நல்லதாக நடந்துட்டா நல்லது தான். ஏன்னா இன்றைக்கி அரசியல் தலைவர்கள் நிறையா பேர் நேரடியாக மறைமுகமாக விவசாயிகளுக்கு உதவி செய்ய தயாராக இருக்காங்க. ஆனால் விவசாயி எப்படி நேரில் போய் நம்ம பண்ணி எப்படி ஒன்றும் புரியலை. ஒரு நடிகராகட்டும், அவர் விவசாயிக்கு ஏதாவது கொடுக்கலாம், எல்லாத்துக்குமே விவசாயி கொடுக்கலான்னு தான் தோணுது. ஆனால் எப்படி இதில் நேரடியாக அந்த விவசாயி, தஞ்சாவூர் விவசாயி, தூத்துக்குடி விவசாயி, மதுரை மாவட்ட விவசாயி, இங்கிட்ட வட தமிழகத்தில் இருந்த ஒருத்தர் விவசாயி அப்படின்னு எல்லா விவசாயம் இருக்கும்போது அவங்க நேரடியாக அப்படியே கொடுத்துடலாம். இதனால் விவசாயிகள் கண்டிப்பாக காப்பாற்றப்படுவாங்க. இந்த விஷயத்தை நான் அடுத்த மாநிலத்தில் இருக்கிற நண்பர்கள்ட்டையும் சொன்னேன். சீக்கிரமாக எல்லா மாநிலத்தையும் இந்தியா முழுவதும் செய்யலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இது பெரிய விஷயம். இது எவ்வளோ சீக்கிரமாக எல்லாத்துக்கும் நீங்கள் சொல்ல முடியுமோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் சொல்லணும். நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 செயல்பாடுமே அருமையான செயல்பாடு தான். உங்களுக்கு தெரிஞ்ச மாற்றுத்திறனாளிகளுக்கும் தகவல் கொடுங்க, கண்தானமும் பண்ணுங்கள், விவசாயிகளுக்கும் தகவல் கொடுங்க. ஒவ்வொரு மாணவரும் உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகளுக்கு இந்த இதுக்கெல்லாம் போய் செய்ய தெரியலைன்னா நீங்கள் கூட இருந்து கரெக்டாக பார்த்து எங்களுக்கு மெயில் பண்ணுங்கள். அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம். அது முடிஞ்சளவு இது கொஞ்சம் நிறையா செலவெல்லாம் பண்ணி விளம்பரம் பண்ண முடியாது. உங்கள் மாணவர்கள், மக்கள், நல் உள்ளங்கள் அனைவரும் சேர்ந்து பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.